இன்று உங்களுக்காய் அவர் கலங்குவார். Even today, he will be troubled for you. கலங்கிதான் இருக்கிறார். He is troubled even now. உங்களுக்கு என்ன சொல்கிறார்? What does he say to you? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும்? Why should it not be troubled? அவர் ஆதரவாக சொல்லி போன வேறு 2 காரியங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். I would like to mention 2 things that he mentioned to his disciples. முதலாவது என்ன சொன்னார்? Firstly, what did he say? ஏன் நாம் கலங்க கூடாதா? Why should we not be troubled? யோவான் 14:18 சொன்னார். In John 14:18 he said, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you as orphans. நீங்கள் ஒரு நாளும் அனாதைகளாக இருக்க போகிறீர்கள். You will never be orphans in this எப்பொழுது world. நாம் அனாதைகளாக மாறப் போகிறோம்? When do we normally become orphans? நம்முடைய தாயும் தகப்பனும் இறந்து போகும் பொழுது. If our father and our mother die leaving us. ஆனால் இயேசுநாதர் இறந்து போனாரா? But did Jesus die? இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? யோவான் 14:19 என்ன சொன்னார்? In John 14:19 what did he say? நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you shall live also. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். I am still alive. ஒரு தடவை Once ஒரு நாட்டின் பிரதம மந்திரி இப்படி சொன்னார். the prime minister of a country said like this. அவர் நாட்டின் ஒழுக்கத்தில் அதிக அக்கறை கொண்டவர். He all the time was very careful concerning the law of the country. ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said once? மரணம் என்னை சந்தித்து Even if I die, என்னை அடக்கம் பண்ணும் நேரம் வந்தாலும் சரி, even if the time comes when they would bury me, என்னுடைய உடலை ஒரு பெட்டியில் வைத்து குழியில் இறக்கும் அந்த நேரத்திலும் கூட, even at that time when they would put my body in the coffin and they would lower my body into the grave, ஒருவேளை யாராவது தேசத்தில் என்னென்ன காரியங்கள் சரியில்லை ஐயா என்று சொல்லிவிட்டார், if somebody says such and such a thing is wrong in your country, sir, நான் அந்த சவ பெட்டியிலும் இருந்து எழுந்து விடுவேன் என்று சொன்னார். he said, I will rise up from that coffin. தேசத்தின் மீது அவருக்கு அவ்வளவு அக்கறை. He loved the country so much. தேசத்தின் ஒழுக்கத்தின் மீது அவ்வளவு அக்கறை. He was concerned about the lawfulness of the ஆனால் country. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? But what does Jesus say looking at you and நான் me? மரித்து போகவில்லை. I am not dead. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 இயேசு சொன்னார். Revelation 1:18 Jesus said, நான் மரித்தேன், I was dead, ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். but I am alive evermore. ஆகவே யோபுவோடு கூட நாமும் சேர்ந்து இப்படி சொல்லலாம். So along with Job, we can also say யோபு 19:25 in Job 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். my Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. நான் அனாதை அல்ல. I am not an orphan. இரண்டாவது, Secondly, ஒரு அனாதையினுடைய கூக்குரல் என்ன? what is the cry of an orphan? ஏசாயா 49:14 பாருங்கள். Read Isaiah 49:14. தேவன் என்னை மறந்தார். God has forgotten me. தேவன் என்னை கைவிட்டு விட்டார். God has forsaken me. ஐயோ, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். Everybody has forsaken me. இதுதான் ஒரு அனாதையினுடைய குரல். This is the cry of an orphan. ஆனால் அதற்கு தேவன் கொடுக்கும் பதில் என்ன? What is the answer which God gives? ஏசாயா 49:15 என்ன சொல்கிறது? What does Isaiah 49:15 say? எஸ்தரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? Can a woman forget her sucking child and not have compassion on her sucking child? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Even if she forgets, I will not forget you. சங்கீதம் 40:17 வாசித்து பாருங்கள். Read Psalm 40 and verse 17. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், There the psalmist says, நான் சிறுமையும் எளிமையுமானவன், I am poor and I am needy, ஆனால் நீரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர். but you are thinking upon me all the time, தேவனே, Lord. நீர் எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறீர். All the time you are thinking of me, Lord. சங்கீதம் 27:10 Psalm 27:10. தாவீது சொன்னான், David says, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். even if my father and my mother forsakes me, the Lord will take me unto himself. அவர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, All the time he'll be thinking about you. பல ஆண்டுகளுக்கு முன்பு Many years ago, முதல் தடவையாக மனிதன் நிலவிற்கு சென்று அங்கு இறங்கினார். for the first time man landed on the moon. நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அந்த விண்வெளி கப்பலில் சென்றார். The astronaut Neil Armstrong went in that ship பத்திரமாய் போய் சேர்ந்தார். and he arrived there safely. உள்ளே இருந்து அந்த நிலவின் மேல் பரப்பை பார்த்தார். From the spaceship he saw the moon. ஐயோ, எத்தனை அழகா இருக்கிறது என்று சொன்னார். How beautiful it is, he said. அப்பொழுது கீழே இருந்து அவருக்கு அவ்வப்பொழுது உதவி செய்து கொண்டிருந்த, ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற நாசா என்ற இடத்தில் உள்ள விஞ்ஞானிகளை பார்த்து இப்படி கேட்டார். But at that time he called back to the scientists in NASA from the earth. ஐயா, நான் வெளியே
நிலவில் இறங்குவதற்கு இன்னும் பல மணி நேரங்கள் இருக்கிறது உங்கள் அட்டவணைப்படி. He said, according to your timetable, I have to spend many hours until I would land on the moon. நான் இப்பொழுதே இறங்கி விடட்டுமா? Can I get down on the surface of the moon? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? You know what they said? கொஞ்சம் பொறு, Wait for some time. உன்னுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்க்கட்டும். Let us test your heartbeat. உன்னுடைய பல்ஸ் எப்படி, நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது பார்க்கட்டும். Let us check how your pulse is. நீ மூச்சு விடும் அந்த நுரையீரல் எப்படி இருக்கிறது பார்க்கட்டும். Let us see how your lung function is. எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அவன் இருக்கிறான். That man is standing on the moon, separated by millions of miles. ஆனால் இங்கே பாருங்கள், பூமியில் இருந்து கொண்டு அவனுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது, எப்படி மூச்சு விடுகிறான், எல்லாவற்றையும் மக்கள் அளந்து விடுகிறார்கள். But they are monitoring all his heartbeat, his pulse and his lung function right from the earth. அப்படித்தான் நம்முடைய அருள்நாதரும் கூட. The Lord Jesus also works in the same way. அவர் வானத்திலே விண்ணுலகத்திலே இருந்தாலும் கூட, Though he is in heaven, ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கோ, how is my son? ஐயோ என் பேர குழந்தை எப்படி இருக்கோ, How is my granddaughter? அப்படி நம்மளை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். All the time he is thinking about us only. எத்தனை பரவசம் பாருங்க. What a great joy, my friend. எனக்கு 80 வயதுள்ள ஒரு தகப்பனார் உண்டு. I have a father who is 80 years old. நான் எப்பொழுதாவது தொலைபேசியில் பேசினால் என்ன கேட்பார் தெரியுமா? If I phone him up from here, you know what he will ask me? டேய் என் பேரன் சாம் எப்படி இருக்கான்டா? Oh, my great grandson Sam, how is he? நல்லா இருக்கு, சாப்பிடுறானா? Is he eating well? அதுதான் அவருடைய கவலை. That is his worry. நாங்க அவரை பற்றி கவலைப்படுறோம், அவர் பேர குழந்தையை பற்றி கவலைப்பட்டு. We are worrying about our father, but he is worried about his great grandson. தேவனுடைய மனிதர் ஒருவர் ஒரு தடவை அதிகம் உலக வாழ்க்கையில் துயரம் அடைந்தார். A man of God was one day full of sorrow in the world. ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். One day he was praying with much tears. அப்பொழுது தேவன் அவரை பரலோகத்திற்கு அழைத்து சென்றார். And God took him to heaven. அங்கே இயேசுவின் சிங்காசனத்தை கண்டார். He saw the throne of the Lord Jesus. கோடாகோடி தேவ தூதர்களை கண்டார். He saw millions of angels. சுற்றிலும் சென்று கொண்டிருக்கும் பலவிதமான கிரகங்களை கண்டார். He saw the planets which were revolving. இந்த கிரகங்கள், சந்திரன், சூரியன் இவைகள் அனைத்தும் Every planet, the sun, the moon and everyone, தங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தன. they were running in the path which God had destined for them. சங்கீதம் 19:1 முதல் 4 அப்படி சொல்கிறது. Psalm 19:1-4 says so. ஆனால் அவைகள் சுற்றி சுற்றி வரும் பொழுது ஏதாவது ஒரு நேரத்தில் அவருடைய சிங்காசனத்தின் அருகே வந்து போகின்றன. But every time as they revolve, they come near his throne and they pass by. உலகம் முழுவதிலும் மக்கள் ஜெபிக்கிறார்கள். The people are praying all over the world. ஜெபிக்கும் அந்த இடத்திலே ஒரு ஒளி உண்டாகிறது. And wherever they pray, there is a light coming from that place. அப்பொழுது அந்த ஒளியை தேவன் காணும் நேரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் ஒரு ஒளி சென்று அந்த ஒளியோடு கலக்கிறது. As God sees that light from the earth, a light from the throne of God goes and connects that light on the earth. அதிகமான பேரானால் பேரொளியாக அது If காணப்படுகிறது. many people are gathered there, there's a very bright light from the earth. அப்பொழுது இயேசு சொன்னார், Jesus said, அந்த இடத்தில் ஏராளமான மக்கள் ஜெபிக்கிறார்கள். from those lights, thousands of people are praying. என் பிரசன்னம் அங்கு இப்பொழுது இறங்கி இருக்கிறது. Now my presence goes and connects அங்கு them. இருக்கிற மக்கள் நான் கூட இருப்பது போல இப்பொழுது உணர்வார்கள் என்று Those people there feel that I am with them. கவலைப்படாதீர்கள். Don't worry, my brother. நம்முடைய அருள்நாதர் நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். Our loving Jesus is thinking about us all the நாம் time. அனாதைகள் அல்ல. We are not orphans. காரணம் நம்முடைய பிதா உயிரோடு இருக்கிறார். Because our Father is alive. தாயும் தந்தையுமானவர் உயிரோடு இருக்கிறார். Our father and our mother is alive. இரண்டாவது நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். Secondly, he is thinking about us all the time. மூன்றாவது காதுகள் நம்முடைய விண்ணப்பத்திற்கு திறந்தே இருக்கின்றன. Thirdly, his ears are open to our cry and our request. ஆதியாகமம் 21:17 பாருங்கள். Read Genesis 21:17. ஆகார் என்னும் பெண் தன் மகனை தூக்கிக் கொண்டு வனாந்தரத்தில் ஓடுகிறாள். A lady called Hagar takes her son and runs in the wilderness. குடிக்க தண்ணீர் இல்லை. No water to drink. எனவே தன் மகன் சாவதை பார்க்க விரும்பாமல் She did not desire to see the death of her son. அவனை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு தூரமாய் போய் அவள் உட்கார்ந்து அழுதாள். She threw him under a bush and she went away and she cried. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் அந்த பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டார். God heard the cry of that child. நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? Are we not his children? நாம் அவரை நோக்கி அழும் பொழுது நம்முடைய குரலை நிச்சயம் கேட்பார். Yes, when we cry unto him, he will positively listen to our cry. 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, 1 John 5:14 says, நாமுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி
கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். If we ask anything concerning his will, if we ask anything according to his will, it is our assurance that he certainly hears us. எரேமியா 33:3 இப்படி சொன்னார். Jeremiah 33:3 he said, என்னை நோக்கி கூப்பிடு, call unto me, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். I will answer. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். I will show you great and mighty things which you do not know. இதுதான் நம்முடைய அனுபவமும் கூட, இல்லையா? This will be our experience, my friend. கடந்த 4 நாட்களை எண்ணி பாருங்கள். Listen, look back at the 4 days. நாம் கூப்பிட்டோம், We called unto உடனே God. பதில் கொடுத்தார். God answered immediately. குறிப்பாக அன்பு சகோதரர் செல்வம் என்ற ஒரு சகோதரர் கொடுத்த சாட்சியின் உள்ளத்தை உருக்கியது. Especially a brother called Selvam, his testimony touched my heart. அவர் என்னிடம் ஜெபிக்க வந்த பொழுதும் அழுது கொண்டே வந்தார். When he came to me for prayer, he was crying. அவர் சொன்னார், 9 வருடம் நான் அவஸ்தைப்படுகிறேன். He said, 9 years I have been suffering, இங்கே brother. தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்று I கேள்விப்பட்டேன். heard that Jesus is doing miracles here. ஐயோ, இயேசுநாதர் என் பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாதா? Will not Jesus call me by my name? இந்த 9 வருஷ வேதனை மாற்றக்கூடாது என்று Can he சொல்லிக் not கொண்டு வந்தேன். change my 9-year agony? ஐயா, கரெக்டா பிரதர் தினகரன் பேரை சொல்லி கூப்பிட்டார். Sir, correctly, brother Dinakaran called my name. செல்வம், Selvam, இதான் உன் குறையப்பா. this is your need. இன்று இரவு இயேசு உன்னை தொடுகிறார் என்று Tonight சொன்னார். Jesus touches you, he said ஐயோ, என் so. குறை தீர்ந்தது, Oh, my problems என் disappeared. வேதனை தீர்ந்தது. My agony went away. அவர் சொன்ன சாட்சி நாம் கேட்டோமே. We listened to his testimony. எப்படி இந்த அற்புதங்கள் நிகழ்கின்றன? How do these miracles happen? கிறிஸ்து நம்மையே நினைத்துக் The கொண்டிருக்கிறார். Lord is thinking about us all the time. என்ன சொல்வார் தெரியுமா? You know what he will ஐயோ, say? அது என் பிள்ளைப்பா, Oh, that is my child. கோலாலம்பூருக்கு அனுப்பிச்சிருக்கேன்பா. I have sent him to அது Kuala என் Lumpur. மகாள்பா, என் மகாப்பா. அது That is my daughter. மகா எப்படி இருக்கிறாளோ, How is my daughter? என்னமோ அன்னைக்கு அழுதாளே, என்னன்னு கேட்கணும் என்று சொல்லி That வருவார். day she cried. I must find out the reason. அவரே நமக்கு ஆதாரம். He is our hope. அவர்தான் நம்முடைய அஸ்திபாரம். He is our foundation. நாம் அனாதைகள் அல்ல. We are not orphans. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலம். Your future is going to be a blessed future காரணம் நம்முடைய பரமபிதா உயிரோடு இருக்கிறார். because our heavenly Father is alive.